ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு எப்போ பார்த்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் டெய்லி வேலை, குழந்தைங்க, குக்கிங், வேலை ப்ரெஷர் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆனால் உண்மையை சொல்லணும்னா க்ளீனான ஹவுஸ்னால் காமான மைண்டுங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது ஒரு 21 ஈஸி டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடு எப்போவும் நீட் அண்ட் க்ளீனாக ஸ்ட்ரெஸ் கூட இல்லாமல் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, மார்னிங் 10 மினிட்ஸ் க்ளீனிங் ஹேபிட். காலையில் எழுந்திரிச்சோமே ஃபுல் க்ளீனிங் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நம்மளை ஆக்கும். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைமர் வச்சுக்கோங்க. இந்த 10 மினிட்ஸில் ஹாலை டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுறது, குஷன்ஸு இல்லை சோஃபா கவர் அதெல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சிருந்தா அதை சரி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டக்குன்னு ஒரு குவிக் ஃப்ளோரை ஸ்வீப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்டார்ட் தாங்க நம்ம நாள் முழுக்க நம்ம க்ளீன் ஃபீலை கொடுக்கும். ஸோ செகண்ட் டிப் என்னென்னா, பெட்டை இம்மீடியட்லி அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்களால் டக்குன்னு வேறு வேலை, இம்பார்ட்டண்ட் வேலை இல்லை, பட் உங்களால் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இந்த வேலையை டக்குன்னு பண்ணுங்கள். நம்ம ரூமில் பிக்கஸ்ட்டு ஸ்பேஸ் நம்ம பெட்டு தாங்க ஆக்குபை பண்ணோம். அதுவே மெஸ்ஸாக இருக்கும் போது நம்ம ஹோல் ரூமுமே மெஸ்ஸியாக தான் ஃபீல் ஆகும். அதனால் பிளாங்கெட்ஸை ஃபோல்ட் பண்ணிடுங்க, பில்லோஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். இது ஒரு 2 மினிட்ஸ் வேலை தான், ஆனால் இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதை ஃபீலும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான செகண்ட் டிப்பு. தேர்ட் டிப் என்னென்னா, 1 ரூம் அட் அ டைம் ரூல். எல்லா ரூமையும் ஒரே நேரத்தில் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஹாஃப் ஒர்க்காக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அதிகமான டயர்ட்னஸ் வரும். அதனால தான் இன்றைக்கி கிச்சன், நாளைக்கு பெட்ரூம், அந்த மாதிரி ஒரு நாள் பாத்ரூம், ஒரு நாள் பூஜை ரூம், இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணி பண்ணுங்கள், ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். மொத்தத்தையும் ஒரே டைமில் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா, அதுக்கேற்ற ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, நம்மளோட டயர்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்து பெட்ரூம் டீப் க்ளீன் பண்ணணும்னு நினைப்போம், அதுக்குள்ளே ஒரு 1/2 hour தான் பண்ணுவோம். நம்ம டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணும்னு நினைப்போமே தவிர பட் ஃபுல் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் ஒரு ரூம் ஒன் டே அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து 4th பாயிண்ட் என்னென்னா, டீக்ளட்டர். வீக்லி டீக்ளட்டர் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் நிறைய அன்னெசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், இதுவும் வேணாம், ஆனால் ஓகே நம்ம போன மனசு வராது, இதை வச்சுக்கலாமே, இது பின்னாடி எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சேர்த்து வைப்போம். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, டொனேட் பண்ணலாம். ஸோ லெஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா லெஸ் க்ளீனிங்க. இந்த பசங்க இருக்க வீட்லேயுமே நிறைய அன்வான்ட் திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஸோ அவங்களுமே அதை எடுத்து போட்டு திரும்ப நம்மளோட ஸ்பேஸை மெஸ்ஸி ஆக்காமல் இருப்பாங்க. ஸோ 5th பாயிண்ட் என்னென்னா, யூஸ் அண்ட் கீப் பேக். அதாவது அந்த ஹேபிட்டை ஒரு ஃபாலோ பண்ணிக்காங்க. இது ஒரு கோல்டன் ரூலுங்க. நம்ம எடுத்ததை திரும்பி வைக்கிறது அந்த பழக்கமே இல்லை. நம்ம எடுத்ததை அந்தந்த பிளேஸில் வச்சு பாருங்களேன், நம்மளோட பாதி கூட இல்லை, ஒரு 70% வேலை முடிஞ்சிடும். ஆனால் அது பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நானுமே காலையிலேருந்து எப்படியாவது நம்ம எடுக்கிற திங்ஸை கரெக்டாக வைக்கணும்னு நினப்பேன், ஆனால் அது பாதி நாள் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை பற்றியே மறந்துடுவேன். ஸோ அந்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ண வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ரிமோட் எடுக்கிறீங்க, இல்லை கீஸ் எடுக்கிறீங்க, ஒரு டாய்ஸ் எடுக்கிறீங்க, அதை அவங்க விளையாண்டாங்கன்னா உடனே அதை எடுத்து வைக்க சொல்லுங்கள். இப்போ டிவி ரிமோட் எடுக்கிறீங்கன்னா அது உடனே அந்த பிளேஸை, டிவி பார்த்தோமே அந்த பிளேஸில் வச்சுருங்க. அதே மாதிரி தான் சாவி. நம்ம எங்கே ஒரு லேட்டாக போகிறோம், ஒரு ஹரிபரியில் இருக்கோம், சாவியை தான் தேடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எடுத்த பிளேஸில் அங்கங்கே பிளேஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும் அந்த வேலை, ஸ்ட்ரெஸ்ஸுமே ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணதும் சேம் பிளேஸில் வச்சா க்ளீனிங் ஹாஃப் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ 6th பாயிண்ட் என்னென்னா, டெய்லி ஃப்ளோர் ஸ்வீப்பிங். மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம வீட்டில் டெய்லி ஸ்வீப் பண்ணுவோம். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், அதனால தான் நான் ஆட் பண்ணேன். ஸோ ஃப்ளோர் தான் டஸ்ட் அதிகமாக கலெக்ட் ஆகுங்க. ஒரு நாள் நான் க்ளீன் பண்ணிட்டேனே, ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. டெய்லி பண்ணுங்கள். எப்போல்லாம் நம்ம ஃப்ளோர் குப்பை ஆகுதோ அப்போல்லாம் ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு இடத்துல ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ளோரில் விழுந்துருச்சுன்னா அதை உடனே அடுத்த நிமிஷமே எடுத்துருங்க. அந்த இடத்துல இருக்கிறத எடுத்துருங்க. இல்லைனா நம்ம அதை மிதிச்சு அந்த வீடு ஃபுல்லாக நடக்கும் போது பிசுன்னு ஆகி நம்மளுக்கு இன்னும் டபுள் ஒர்க், நம்ம மாப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நான் டெய்லி மாப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஹெக்டிக்கான இதுவும் நம்மளுக்கு க்ரியேட் ஆயிரும்.
ஸோ வந்து ஃப்ளோர் ஸ்வீப்பிங் வந்து ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரூம் அல்லது வேக்யூம் யூஸ் பண்ணலாம். வேக்யூம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நிறைய பேர் கார்பெட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வேக்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வீடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 7th டிப் என்னன்னா, கிச்சன் க்ளீனிங் சேம் டே. கிச்சனை க்ளீன் பண்ணுறத டிலே பண்ணாதீங்க. அடுத்த நாள் நம்ம இந்த வேலையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த வேலை நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஈஸியாக முடியாது. அது டபுள் வேலையாக தான் முடியும். ஸோ குக்கிங் முடிஞ்ச உடனே ஸ்டவ்வை வைப் பண்ணிங்க, பிளாட்ஃபார்மை க்ளீன் பண்ணிங்க, கிச்சன் கவுண்டர் டாப்பை. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது இப்போது ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்தாலும் நீங்கள் தேய்ச்சி உங்கள் எனர்ஜியை போட்டு ஒரு நாள் மொத்தமாக உட்காந்து நீங்கள் பண்ணுவீங்க பாருங்கள், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ ஒரு நாள் நீங்கள் அடுத்தடுத்து நம்ம குக்கிங் முடித்த உடனே நம்ம கவுண்டர் டாப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். அதே மாதிரி தான் இந்த சிங்க்கு. 8th பாயிண்ட் என்னென்னா, சிங்க் எம்டி பிஃபோர் ஸ்லீப். அதாவது நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி சிங்கில் பாத்திரம் வைக்காதீங்க, தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஸோ ஒரு சில டைம் நம்மளால் முடியாத பட்சத்தில் எப்போயாவது ஒரு தடவை வைக்கிறனாலும் ஒன்றும் இல்லை, பட் அதுவுமே மோஸ்ட்லி வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது, நான் நைட் வந்து நீங்கள் டயர்டாக தான் இருப்பீங்க. அந்த டே எண்டில் எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 24/7 ஒர்க் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு டயர்டாக தான் இருப்போம். பட் அது ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். எவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு கிடந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நியூ டே பிகினிங்காக இருக்கும். இல்லைனா பழைய இதை வந்து நம்ம இன்னும் கேரி அவுட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரில இருக்கும் அந்த டே. அப்போ அந்த டே நார்மலாக எப்படி போகும்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், சிங்க் எம்டி பிஃபோர் ஸ்லீப். ஸோ வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ மார்னிங் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்கும். 9th டிப் என்னென்னா, லாண்ட்ரி ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டெய்லி வாஷ் பண்ணுங்கள். ஸோ லேட் பண்ணாமல் க்ளோத்ஸை வந்து ரொம்ப பைல் பண்ணி வைக்காமல், இது வந்து ரொம்ப எனக்கும் ரொம்ப கடுப்பான வேலைன்னு சொல்லலாம். அதை கரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக சன்னில் ட்ரை பண்ணிட்டு அதை கொண்டு வந்து மடிச்சுட்டு அதை திரும்ப அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். பட் இது வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னா ஒரு நாள் நம்ம விட்டுட்டோன்னா கூட அது பயங்கரமாக குமிஞ்சிரும். அது அடுத்த நாள் அப்படியே பைலப் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மொத்தமாக எல்லா துணியும் தூக்கி வாஷிங் மிஷினில் போடுவோமா, வாஷிங் மிஷின் கெட்டு போவோம். வாஷிங் மிஷின் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம தான் கையில் துவைக்கணும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஒரு 4 ட்ரெஸ்ஸு 5 ட்ரெஸ்ஸு சேரும் போது நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய வச்சிட்டோன்னா டக்குன்னு காயும். அது டக்குன்னு நம்ம ஈஸியாக மடித்து வச்சிடலாம், டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். பட் மொத்தமாக நானுமே அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது பசங்களுக்கு. எனக்கு வந்து மைண்ட் அதில் க்ளீன் பண்ணி துணியை மடித்து வைக்கிறதுல என் மைண்ட் போகல. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். சரி 2 பசங்க வச்சுருக்கேன், அவங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒருத்தவங்கள குட்டி பையனை பார்த்துட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு, அதனால இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூலையில் குமிச்சு வச்சுருந்தேன் க்ளோத்ஸை. இனிமேல் தான் மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம 10th பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டோரேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் ஷெல்ஃபில் வந்து அப்படியே துணியை மடித்து வைக்கும் போது ஒரு ட்ரெஸ் எடுத்தாலுமே மொத்த ட்ரெஸ்ஸுமே கீழே விழும். ஆனால் பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் வந்து எல்லாமே குட்டி ட்ரெஸ்ஸில். ஸோ அது ரொம்ப மிஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி வச்சேன். அந்த பாக்ஸில் வந்து இது செலவுன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் 200க்கு எனக்கு 4 பாக்ஸ் கிடச்சிது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஆஃபர்ஸில் வாங்கிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்ஸை மட்டும் எடுத்து அந்த பாப்பு வந்து ட்ரெஸ் எடுக்கும் போது மொத்தமாகவே கலையலை. ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஐடியா. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மணி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே டைம் சேவ் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ட்ரெஸ்ஸஸ் க்ளோத்ஸ் எல்லாமே, முக்கியமாக நம்மளோட பசங்க ட்ரெஸ். ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கனால லைட்டாக ஒரு ட்ரெஸ் அவங்க எடுத்தாலுமே மொத்தமாகவே விழுந்துருது. அந்த முடியாத பட்சத்து தான் நான் அந்த பாக்ஸை ட்ரை பண்ணேன், சூப்பராகவே இருந்துச்சு. அது வந்து இந்த கிட்ஸ் இன்வால்வ்மெண்ட் தாங்க 11th பாயிண்ட்டு. இப்போ அங்கே எவ்வளோ துணி குமிஞ்சு கிடக்குன்னு. பட் இனி தான் லாஸ்ட் எக்ஸாம். ஸோ மண்டே ஒரு எக்ஸாம் இருக்குது. பட் அது ஈஸி தான். ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸாம் லீவ் ஸ்டார்ட் ஆயிரும்.
அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ ஓகே வாங்க நம்ம 11th பாயிண்ட் போகலாம். 11th பாயிண்ட் என்னென்னா கிட்ஸ் இன்வால்வ்மெண்ட். கிட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் நீ தான் பண்ண வேண்டிய அவசியம், நீங்கள் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கிட்ஸ் கிட்டேயும் அவங்களோட சின்ன சின்ன டாஸ்க் கொடுங்க. ஸோ டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, புக்ஸை ப்ளேஸில் வைக்கிறது, அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது நார்மலாக அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 11th டிப் வந்து கிட்ஸை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட வேல்யூமே வந்து ஈஸியாக முடியும். ஸோ வீக்லி டீப் க்ளீனிங். ஸோ டெய்லி க்ளீனிங் போதாது, நம்ம ஒரு நாள் டீப் க்ளீனிங் கன்ஃபார்மாக நம்ம எடுக்கணும். இதில் வந்து ஃபேன் க்ளீன் பண்ணுறது, கார்னர்ஸ் க்ளீன் பண்ணுறது, சோஃபா கீழே க்ளீன் பண்ணுறது, ஸோ ஹிடன் டஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில், ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி, இந்த வாஷிங் மிஷின் அடியில், வாஷிங் மிஷின் பின்னாடி, இது மாதிரிலாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடு எப்போயுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ஸோ 13th டிப் என்னென்னா மினிமல் டெக்கரேஷன். அதாவது ஓவர் டெக்கரேஷன் அழகாக இருக்கும், ஆனால் க்ளீனிங் கஷ்டம். க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்ம வேலையே நம்மளுக்கு இருக்கிறது பயங்கரம் வேலை. இல்லை நம்ம நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வேறு சேர்த்து வச்சிட்டோன்னா அதில் டஸ்ட்டு படிஞ்சதுன்னா அதை க்ளீன் பண்ணலன்னா அது ரொம்ப நம்ம கிளம்ஸியாக காட்டும் நம்ம வீடை. முடிஞ்ச அளவுக்கு வீடை காலியாக விட்டுருங்க. காலியாக வைக்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல சுத்தமான காற்று வந்துட்டு போகும். நிறைய திங்ஸை வச்சு அடைச்சி வைக்காமல் சிம்பிள் டெக்கார், ஒரு லெஸ் ஐட்டம்ஸ், இதனால ஈஸி மெயின்டெனன்ஸ் இருக்கும். ரொம்ப டெக்கரேஷன் பண்ணுறேன் மொத்த ஐட்டம்ஸுமே வந்து குமிச்சு வைக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 14th டிப் என்னென்னா டஸ்டிங் ரொட்டீன். டஸ்ட்டு வந்து இன்விசிபிளாக இருக்குங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல். இந்த ஏசி வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறது, ஃபில்டரு, ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த டிவிக்கு பின்னாடி க்ளீன் பண்ணுறது, விண்டோஸ் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வீக்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இந்த 14th டிப். அதாவது டஸ்டிங் இன்விசிபிள், அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாத தூசி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு தேடி போய் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபோட பவர். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே ஒரு உமனோட பவர் என்னென்னா அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, பசங்களுக்கும் தெரியாது. ஸோ நம்ம வீடு நம்ம கையில், நம்ம ஹேண்டில், நம்ம ராஜ்யம். ஓகேயா? ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ 5th டிப் என்னென்னா பாத்ரூம் குவிக் க்ளீன் டெய்லி பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் பாத்ரூம் பண்ணணும்னு இல்லை, டெய்லி ஹைஜீனிக் வந்து ரொம்ப முக்கியங்க பாத்ரூம். ஸோ பசங்களும் இருக்காங்க, பசங்க மட்டும் இல்லாமல் நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க, அடிக்கடி போயிட்டு வரும்போது ஸோ 2 minutes ஸ்க்ரப்பு. ஒவ்வொரு டைம் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரும்போதும் ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டிங்கன்னா பாத்ரூம் டைல்ஸில் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப வெட் ஃப்ளோராக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ இதனால் டீப் க்ளீனிங் எஃபோர்ட்டும் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ பாத்ரூமை வந்து டெய்லி ஒரு குவிக் க்ளீன் பண்ணுங்கள். 16th டிப் என்னென்னா டோர் மேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவுட் சைடில் வந்து நம்ம நிறைய பேர் டோர் மேட் வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது ஒரு டோர் மேட் வச்சா தான் வெளியில் இருக்க டஸ்ட் வந்து நம்ம வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து வர முடியும். ஸோ இதோட நம்ம உள்ளே வந்தோன்னா உள்ளே வரும்போதே பயங்கரமாக டஸ்ட் ஆகும். ஒவ்வொரு டைமும் நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது, காலை கழுவிட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மேட் வந்து வெளில போட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் டர்ட் வந்து அதில் வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ கம்பல்சரி டோர் மேட் போட்டுருங்க. டோர் மேட்டும் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸு சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. அது வந்து வீடை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலாக வச்சுக்கும். 17th டிப் என்னன்னா த்ராஷ் டெய்லி ரிமூவ். டஸ்ட்பினை வந்து ஃபுல்லாக்காமல் அப்பப்போ முடித்து கீழே தூக்கி போட்டுருங்க. ஸோ கார்பேஜ் ரிமூவ் பண்ணுங்கள். இதனால் ஸ்மெல் வந்து மோஸ்ட்லி வராது. ஸ்மெல் ஃப்ரீயாக இருக்கும், வீடு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ குப்பையை வந்து ரொம்ப நிறையா சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் போய் போடலாம், 2 நாள் குப்பை, அதெல்லாமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வரும்போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து தெரியும். ஸோ தயவு செஞ்சு நைட் உள்ளே பூட்டி வச்சுட்டு தூங்காதீங்க, வெளியே போய் வச்சுருங்க, காலையில் போய் தூக்கி போட்டுருங்க. ஸோ 18th டிப் என்னென்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீக்லி. என்னென்னா பழைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுல நம்ம தேப்பி வச்சுருப்போம். ஸோ எக்ஸ்பயர் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். நல்லா க்ளீனாக நீட்டாக தொடச்சி வைங்க அந்த ரேக் எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வீக்லி ஒன்ஸு ஸ்மெல் ஃப்ரீயாக இருக்கும், ஹெல்த்தி ஸ்டோரேஜாக இருக்கும்.
அடுத்து வந்து நம்ம 19th டிப் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டூ மனி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக ஒரு ஃப்ளோர் க்ளீனர், டிஷ் வாஷு, மல்டிபர்பஸ் க்ளீனர் இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா சிம்பிளாக வச்சா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ 20th டிப் என்னன்னா, நைட் ரீசெட் ரொட்டீன். கன்ஃபார்மாக நைட் வந்து ஒரு 10 மினிட்ஸாவது உங்கள் வீடை வந்து டீப் க்ளீன் பண்ண சொல்ல அங்கங்கே அந்தந்த பிளேஸில் இருக்குது இங்கே வச்சுட்டிங்கன்னா, டாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா நைட்டு சூப்பராக வந்து காலையில் எந்திரிக்கும் போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக எந்திரிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கிங். அதுதான் 21st பாயிண்ட்டு. ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதை விட்டால் யூஸ் இல்லை. ஸோ டெய்லி ஒரு ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் லாங் டேர்ம் க்ளீன் ஹவுஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுங்கள். வீடு சுத்தமாக இருக்கணும்னு பெரிய எஃபோர்ட்லாம் வேணாம். சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தாங்க பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணோம். இதெல்லாமே ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அதை டெய்லி நம்மளோட லைஃப்பில் ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வீடை பாசிட்டிவாக வச்சுக்கலாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ வந்து நம்ம வீட்டுள்ள கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பயிர் குழம்பு பண்ணியாச்சு. அதுவும் முட்டை பாயில்ட் எக்கோட சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.